சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். இதை வந்து மெடிக்கலாக ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருவில் காது உருவாகும் போது ஏற்படுற பாதிப்புனால வர ஓட்டை இது. நிறைய பேருக்கு இதனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் சில பேருக்கு இதில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு மருந்து கொடுத்தாலே அது செட்டில் ஆகிடும். ஆனால் அதையும் மீறி சில பேருக்கு இது மறுபடியும் வரும்போது அதை நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுலேயும் சில பேருக்கு அந்த சைனஸை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்காராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைனஸ் அந்த ஓட்டையோடு சேர்த்து நம்ம சுற்றி இருக்கிற அஃபெக்டான டிஷ்யூஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த இடத்துல இப்போ இருக்கிற அந்த பெரிய காயத்தை நம்ம கவர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்னை, அதாவது ஸ்கின் ஃப்ளாப் மாதிரி ரேஸ் பண்ணி அந்த காயத்தை நம்ம மூடணும். இந்த சர்ஜரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது டே கேர் ப்ரொசீஜர், அதாவது காலையில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவாங்க.